நடிகை அம்பிகா அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல இண்டிகோ விமானத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அந்த செய்தியை கேட்ட நிறைய பேர் அடடே அங்க இப்பெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வாயப்படந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். ஆக்டர் அம்பிகா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான முகம் தான். இவங்க கொச்சின்ல இருந்து சென்னைக்கு விமானத்துல போயிருந்திருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல இவங்களோட சீட் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டா கழிப்பறைக்கு பக்கத்துல தானாமா. சரி ஓகே போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் பாத்திருக்காங்க அந்த சீட் பெல்ட் கொஞ்சம் டேமேஜா இருந்திருக்கு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஏர் ஹோஸ்டரை கூப்பிட்டு உடனே இதை இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்களாமா. அப்பதான் அம்பிகா அவர்கள் யோசிச்சிருக்காங்க, ஒருவேளை ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளோட பிளைட்டை நிப்பாட்டுறாங்க அப்படின்னா நான் என்ன பண்றது, கீழே தானே விழுவேன், இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஏர் ஹோஸ்டர் கேட்கும் பொழுது அவங்க பாருங்க எங்கேயுமே சீட் ஃப்ரீயாவே இல்ல, ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நீங்க போய் உட்காந்துக்கோங்கிற மாதிரி பதில் சொன்னாங்களாமா. உடனே அம்பிகா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சீட் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல போய் உட்கார்ந்துருக்காங்க. இத பத்தி தான் அவங்க சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேரும் பண்ணியிருக்காங்க. இண்டிகோ விமானம் சரியே கிடையாது, முக்கியமா அங்க ஒர்க் பண்ற யாருக்குமே பொறுப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய கேள்விக்குறியே எழும்பிருக்கு. அப்ப இப்படிதான் அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்களா, ஏர்போர்ட்ல எதுவுமே ஒழுங்கா பாக்குறது கிடையாதா, ஏர் ஹோஸ்டர்லாம் என்னதான் வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.